இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்டேட்டிங்கான வீடியோஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரச்சனையை வந்து புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருணாகமும் கூட இருக்கணும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆனந்தி வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ளே வந்து இன்க்ரிமெண்ட் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ் சார்கிட்ட சொல்லி வந்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க முதல்லேருந்து இந்த விஷயத்த வந்து அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் அவங்களுக்காக இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி சொல்லி, ஸோ எங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் ஆனந்திக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் வந்து இறக்கி விட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்த போய் கருணாக என்ன பண்ணுறாரு, நேராக மகேஷ் சார்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி தான் சார் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாரு, ஆனந்தி இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இன்க்ரிமெண்ட் வேணுமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரா அங்கே மகேஷ் சார்கிட்ட வந்து போய் சொல்லிடுறாங்க. மகேஷ் சாரும் பார்த்தீங்கன்னாக்கா, என்னது வாட் நான்சென்ஸ், இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்குள்ளே என்ன இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சார். அது மட்டும் இல்லாமல் போராட்டம் வேறு நடத்துகிறாங்க சார் வெளியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் தலைமை தாங்கிறதே வேறு யாரும் இல்லை, நம்ம அன்பு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேணும் வேணும் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூவிட்டுருக்காரு. ஸோ இப்போ மகேஷ் சார் என்ன பண்ணுவாருன்னு தான் தெரியல. ஏன்னா மகேஷ் சார் கூட சண்டை போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கருணாகமும் இன்னும் அந்த கூட இருக்கிற அந்த இன்னும் எல்லாம் செஞ்ச வேலை தான் இது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ்க்கு தான் ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வந்து வருது. ஸோ இதில் வந்து மகேஷ் சார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல விஷயம் மாதிரி தான் அவரும் செய்கிறாரு. பட் ஆனால் அவன் கொண்டு போகிற விதம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து போராடிட்டு இருக்கான், நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கல அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மகேஷ் சாருக்கு வேறு மாதிரி புரிய ஆரம்பிக்குது. இதான்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேறு ஏதாச்சும் செய்கிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா ஒருத்தர் போகிறோன்னா பரவாயில்ல, மொத்த டீமுமே உள்ளே இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அந்த இன்க்ரிமெண்ட்டை தந்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே கெட்ட பேர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே அன்பு பண்ண வேலை தான். முதல்ல அவனை வெளியே துரத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்றத வந்து அவங்க யோசித்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.